வணக்கம், குட் மார்னிங். வெல்கம் பேக் டு ரெயின்மேன் ஸ்டுடியோ. இது உங்கள் வெங்கடேஷ் எம்ஏஎஸ் ரெயின்மேன். இனிய காலை வணக்கம். இது என் தனிப்பட்ட வானிலை அனுமானம், அதிகாரப்பூர்வ வானிலை முன்னறிவிப்பு மற்றும் தகவல்களுக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சி மையம் மற்றும் அரசு சார் அறிவிப்புகளை பின்தொடருங்கள். நம்ம சேனலை நீங்கள் இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் பெல்லை காந்துட்டு எனேபிள் பண்ணிக்கோங்க. மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிடுங்க. உண்மையான தகவல்கள் என்னுடைய உழைப்புங்க மொத்தம் உங்கள் வந்து சேரணுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை பாருங்கள். ஸோ இன்றைய வானிலை நிகழ்வில் நம்ம மிக முக்கியமாக பார்க்கக்கூடிய அப்டேட், வங்கக்கடலில் உருவாக்கியது மோந்தா புயல். மோந்தா புயல் இப்போ அமைந்திருக்கக்கூடிய இடம் 11.51 அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது அட்சரேகை 11.51, தீர்க்கரேகை 89.51 இந்த தீர்க்கரேகைகள் அமைந்திருக்கு. அது காற்று வடகிழக்கிலிருந்து தென்மேற்கு திசை காற்றாக மாறி கடலோர தமிழகத்தில் நீடிக்கிறது. அதே வடகடலோரத்தில் டெல்டா மற்றும் தென் தமிழகத்தில் பெரும்பாலான பகுதிகளில் மேற்கு திசை காற்றாகவே நீடிக்கிறது. மேலும் வட ஆந்திர பகுதிகளில் சக்திமிகு வீரியமிகு கிழக்கு திசை காற்றாகவும் வீசுது. அதே நேரத்தில் அரபிக்கடல் பகுதிகளில் அந்த டிப்ரெஷன் தொடர்ந்து அங்கும் இங்குமாக தான் சுற்றிக்கிட்டு இருக்கு. இதன் காரணமாக மேற்கு கரையோர பகுதிகளில் கர்நாடகாவிலிருந்து மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசம், குஜராத் வரையும் கனமழை பதிவாகி வருகிறது. ஸோ இது இன்றைக்கும் தொடர வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் தமிழகத்துக்கு மழை வாய்ப்பு வட தமிழகத்தில் மட்டுமா அப்படிங்கிறது கேள்விக்கும் பதில் அடுத்த வர ஸ்லைட்ஸில் இருக்கும். இப்போது இந்த புயல் அமைப்பு எங்கே இருக்குது அப்படிங்கிற ஒரு வரைபட கிராஃபிக் இதுக்கு தான் கொஞ்சம் டைம் எடுத்தது. இருந்தாலும் இந்த அமைப்பு உங்களுக்கு கொடுக்கணுங்கிறதுக்காக தான். இப்போ 11.3, 85.4 அட்சரேகை தீர்க்கரேகையில் 40 நாட்ஸ், அதாவது இந்த புயல் தீவிரமடைந்திருக்கிறது. ஒரு மோந்தா புயலாக உருவானது ஒரு தீவிர புயலாக உருவெடுத்திருக்கிறது அப்படிங்கிறத ஒரு மிக முக்கியமான பார்க்கணும். 145 நாட்டிக்கல் மைல்ஸ், அதோடைய மொத்த சுற்றளவு 145 நாட்டிக்கல் மைல்ஸ் ஆகவும், அந்த குவாட்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா விண்டு குவாட்ரண்ட்டில் அந்த அதோட உள்ளுக்குள்ளாக 34 நாட்ஸில் இருக்குது. அதுதான் அதனுடைய மொத்த இதையும் உங்களுக்கு 40 நாட்ஸ் வெளிப்புறத்தில் சஸ்டெயின்டு விண்ட்ஸாக இருக்கிறதுனால இது தீவிர புயலாக வலுப்பெற்றிருக்கு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதே நேரத்தில் சைடில் ஒரு டயாமீட்டர் வரைபடம் இருக்கும். அதில் பார்த்திங்கன்னா சவுத் வெஸ்ட், அதாவது தென்மேற்கு திசையில் அதனுடைய மொத்த பரப்பளவில் 75 நாட்டிக்கல் மைலில் அதனுடைய விட்டம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சிக்க முடியுது. அதே நேரத்தில் 998 MB ப்ரெஷர் அப்படிங்கிறது 998, 96 இதுக்குள்ள மாற்றங்களோடையே அது முன்னும் பின்னுமாக, அதாவது வாபிள் மேற்கு வடமேற்கு திசையிலே நகர்ந்து வருகிறது. மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து வருவதனால அட்ஜஸ்ட்மெண்ட் அது ஆகிட்டே இருக்குது. ஏன்னா அது ரீகர்வ் ஆகிறதுக்காக ட்ரை பண்ணுது. அதாவது மேற்கு வடமேற்கு திசையிலிருந்து அது வடமேற்கு திசையில் நகர்றதுக்கு முயற்சிகள் செய்கிறது. அந்த ரிட்ஜினுடைய அமைப்பினால், உயரழுத்தங்களினுடைய அமைப்பினால் அது அழுத்தங்களுக்கு இடையிலே சற்று நகர்றதுக்கான வாய்ப்புகளை தேடிக்கிட்டு இருக்கிறதுனால அந்த வாபிள்னு சொல்லக்கூடிய இட அமர்வு அங்கும் இங்குமாக இருக்கிறத தெரியுது. ஸோ இன்று பிற்பகலுக்கு பிறகாக அது முழுவதுமாக வடமேற்கு திசையில் எடுத்து மச்சிலிப்பட்டினத்திற்கும் காக்கிநாடாவுக்கும் இடைப்பட்ட பகுதிகளில் நாளை மாலை இரவுக்குள்ளே ஒரு தீவிர புயலாகவே கரையை கடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் என்று எதிர்பார்க்கலாம். இந்த சேட்டலைட் படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த பக்கத்தில் ஸ்டாட்டிக் இமேஜ், இந்த பக்கத்தில் ஜிஃப் இமேஜ் 2 கொடுத்துருக்கேன். இந்த ஸ்டாட்டிக் இமேஜில் பார்த்தீங்கன்னா அந்த சுற்று இந்த 75 நாட்டிக்கல் மைல்ஸ் நீங்கள் பார்த்தீங்க இல்லையா, அதனுடைய சுற்று தான் இந்த பகுதி. இதனுடைய அமைப்பு இங்கே இருக்குது. அதோட கன்விக்ஷன் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வடக்கு மற்றும் தெற்கு பகுதிகளும், தெற்கில் தென்மேற்கு பகுதிகள்லையும், அதாவது வெஸ்ட்லேயும் சவுத் வெஸ்ட்லேயும் நார்த்லேயும் அடர்ந்த மேகங்களை இந்த சிஸ்டம் உருவாக்குறத நம்ம பார்க்குறோம். அதனுடைய நகரில் வரக்கூடிய முதல் அவுட்டர் பேண்டு சென்னையில் இன்றைக்கி காலையில் தொட்டிருக்கு. அதில் லேசான மழை அங்குமிங்குமாக பதிவாயிட்டு வருது. இது இடைவெளியுடன் தொடர்ந்து இன்று பிற்பகலுக்கு பிறகாக அங்குமிங்குமாக கனமழை பதிவாக வாய்ப்பு. இது எங்கெல்லாம் பதிவாக போகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்சம்பிள் ஸ்ட்ராக்ஸ் இன்னும் நமக்கு கிளியராக இது இப்படி தான் போகும். ஆனால் சில மெம்பர்ஸ் மட்டும் அது கொஞ்சம் வாபுலாகி தான் போகும். ஏன்னா அது தீவிரமாகவே செல்வதற்கு காரணங்களாக இருக்கும். மச்சிலிப்பட்டினம், காக்கிநாடா அப்படிங்கிற அந்த இடம் கன்ஃபார்மாக இருக்கிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அந்த இடத்துக்கு போகும்பொழுது மேற்கு திசை காற்றினுடைய உந்துதல் காரணமாக அது ஷியர் ஆகுதா என்னங்கிறத நம்ம வரக்கூடிய நேரங்களில் பார்க்கலாம். தொடர்ந்து பதிவுகள் இடப்படும். அடுத்த 24 மணி நேரத்திற்கு இதன் காரணமாக மழை பாதிப்புள்ள பதிவுகள் கேரளாவில் புல் எஃபெக்ட் ரெயின்ஸ் இருக்கும். இந்த புல் எஃபெக்ட் ரெயின்ஸ்னால
ஏன்னா ஈரமிகு திசை காற்று இழுக்கிறதுனால பெரும்பாலான பகுதிகளில் பலத்த மழைக்கு வாய்ப்பு இருக்கிறது. எக்ஸப்ட் திருவனந்தபுரம், கொல்லமில் மிதமான மழை. பத்தனம்திட்டா, ஆலப்பி, கோட்டயம், இடுக்கி, எர்ணாகுளம், திருச்சூர், பாலக்காடு, மலப்புரம், கோழிக்கோடு, வயநாடு, கண்ணூர் மற்றும் காசர்கோடு மாவட்டங்களில் பரவலாக பலத்த மழை பதிவாக வாய்ப்புகள் இருக்கக்கூடும். கர்நாடகாவில் காரவல்லி கர்நாடகா அந்த டிப்ரெஷன் அரபிக்கடல் பகுதிகளினால கோவா, உத்தர கன்னடா, உடுப்பி, தட்சிண கன்னடா பகுதிகளில் பலத்த மழையும், உட்புற பகுதிகள் பெங்களூரு, கோலார், ಚಿಕ್ಕಮಗಳೂರು, ತುಮಕೂರು, மாண்டியா, பெல்லாரி, ಚಿತ್ರದುರ್ಗ, ವಿಜಯನಗರ, ಕೋಪಲ್, ಗಡಕ್, ಹಾವೇರಿ, ಶಿವಮೊಗ್ಗ ஆகட்டும், தாவணகரே, ಚಿಕ್ಕಮಗಳೂರು, பெல்காம், தார்வாத், பாகல்கோட், பீஜாப்பூர் பகுதிகளில் மிதமானது முதல் கனமழையும் மற்ற மாவட்டங்களில் லேசான மழைக்கும் வாய்ப்பு இருக்கக்கூடும். ஆந்திர பிரதேசத்தில் கடலோர ஆந்திர பகுதிகளில் பலத்த மழைக்கு வாய்ப்பு இருக்குது. అనకాపల్లి ஆகட்டும், விசாகப்பட்டினம், காக்கிநாடா, கோனசீமா, கோதாவரி, விஜயவாடா, குண்டூர், பாபட்லா, பிரகாசம், நெல்லூர், காவாலி, திருப்பதி மாவட்டங்களில் கடலோர பகுதிகளில் பலத்த மழைக்கு வாய்ப்பு இருக்குது. மற்றபடி ஸ்ரீகாக்குளம், ராஜமுன்றி, எல்லூரு, என்டிஆர், பல்நாடு, இந்த பக்கம் நந்தியால், கர்னூல், அனந்த்பூர், சத்யசாய், வைஎஸ்ஆர், கடப்பா, அன்னமையா, சித்தூர் மாவட்டங்களில் பரவலாக மிதமானது முதல் கனமழையாக இருக்க வாய்ப்புகள் இருக்கக்கூடும். இப்போது தெலுங்கானாவில் பொறுத்தவரையிலும் கிழக்கு பகுதிகளில் முழுகு, கொத்தகுடேம், மஹபூபாபாத், கம்மம், சூர்யாபேட், நலகொண்டா, கர்னூல் மற்றும் வனப்பதி, ஜகுலம்பா இந்த பகுதிகளில் கனமழையும், ஹைதராபாத் உள்பட மற்ற மாவட்டங்களில் லேசான மழைக்கும் வாய்ப்பு இருக்கும். இந்த மழை நாளை முதல் பரவலாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். அதே நேரத்தில் தமிழகத்தில் இன்னைக்கு பொறுத்தவரையிலையும் நீலகிரி, கோவை, வால்பாறை, ஈரோடு, தருமபுரி, சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு இந்த பகுதிகளில் மிதமானது முதல் கனமழையும், சென்னையின் திருவள்ளூர் மாவட்டத்துக்கு சென்னைக்கு வட சென்னை பகுதிகளை ஒட்டிய ஆந்திரா பகுதியில் ஒட்டிய புலிக்காட் இந்த பகுதிகளில் பலத்த மழைக்கு வாய்ப்புகளும் இருக்கக்கூடும். மற்ற ஏனைய மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழையாகவே இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கும். இந்த நிகழ்வு ஆந்திராவை நோக்கி சென்ற பிறகு மழையில் தொய்வு தமிழகத்தில் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கும். ஒரு வறண்ட வானிலை நிலவும் வாய்ப்புகள் இருக்கும். இதுக்கப்புறம் எப்போ மழை என்னங்கிறத வரக்கூடிய நாட்கள் வீடியோவில் தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவில் உங்களுக்கு புயல் பற்றின பாதிப்பு தமிழகத்துக்கு இல்லை. ஆனால் மழை பொறுத்தவரை வட தமிழகத்திலையும் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய பகுதிகளிலையும் இருக்கக்கூடும் அப்படிங்கிற அமைப்பும், இதனால் நமக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இது முழுவதுமாக ஆந்திராவுக்கானது அப்படிங்கிறதையும் விளக்கங்களுடன் உங்களுக்கு தெரிவிச்சிருக்கேன். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்ற நம்பிக்கை இருக்குது. அடுத்து இன்னொரு காணொலியில் ரிட்ஜ் அமைப்புகள் பற்றின முழு அப்டேட்டு உங்களுக்கு இன்று இரவு வானிலையில் நேரலையில் இருக்கும். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் தொட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம், பாய், see you, have a nice day.